friends, வணக்கம். நான் உங்கள் gvbalajeee. So எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஸ்பெஷல்ல என்ன பார்க்க போறோம்னா மலபார் prawn curry. So மலபார் prawn curry தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்பெஷல். So இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஈஸி மெத்தட். எல்லாரும் சிம்பிளா ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு சீ ஃபுட் வெரைட்டி. ஸோ மறக்காமல் இது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் அதே சமயத்தில் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு சேனல் இருக்குது, அவங்க நல்லா ஃபுட்டு ட்ராவல்லாம் போடுறாங்க. ஸோ சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம க்ரோ ஆக முடியும். ஸோ உங்களுக்காக தான் நம்ம எல்லாம் பண்ணி போடுறோம். ஸோ சிம்பிளாக வந்து ஈஸி ஃபேமிலி ஃபுட், ஹோம்மேட் ஃபுட், ஹோம்மேட் ட்ராவல், ஃபேமிலி ட்ராவல், அது மாதிரி தான் நம்ம போடுறோம் வீடியோ. நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளது வந்து ஃபுட் அண்ட் ட்ராவல், அதாவது ட்ராவல் அண்ட் ஃபுட் தான் நம்மளோட சேனல். ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் இருந்தால் அதுவும் நம்ம போடுறோம். ஸோ மெயினான ஃபுட் அண்ட் ட்ராவல் தான் நம்மளுது. ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டும் பாருங்கள். ஸோ பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அதில் ஃபுட் அண்ட் ட்ராவல், ஒருத்தருக்கு பிரியாணி பிடிக்கும், ஒருத்தர் ட்ராவல் பிடிக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு இது பிடிக்கும். ஸோ அதில் வந்து நிறையா கேட்டகரிஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அதை பார்க்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிளேலிஸ்ட் இல்லைன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பிளேலிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி அதுக்குண்டான வீடியோஸும் பண்ணி போடலாம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ரான் கேரளா மலபார் ப்ரான் கறி எப்படி பண்றது, பண்ணிட்டு எப்படி டேஸ்ட் பண்றது பார்க்கலாம். வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ப்ரான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த மீன் டைம் இந்த வெங்காயம், தேவையான வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மசாலா, தேவையான மசாலாக்கு இப்போ தனியா வச்சுருக்கோம், காஞ்ச மிளகா இருக்குது, சீரகம், இது மிளகு, அதுக்கப்புறம் வெங்காயம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் மசாலாவுக்கு. வாங்க நம்ம அரைக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றுறதில்ல கடாயில் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், மலபார் கேரளான தேங்காய் எண்ணெய் தான். ஸோ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் இதில். இப்போ எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு, காஞ்சிடுச்சு. இந்த மசாலாவோட தக்காளியை கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். அரைக்கும் போதே அந்த தனியா ஸ்மெல்லு சூப்பராக தூக்குதுங்க. பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் வரும்ன்ட்டு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்க, நல்லா வதக்கணும். இதே மாதிரி ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வதக்கினே இருக்கணும். நல்லா பாருங்க வதங்கிடுச்சு நல்லா. இப்போ அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். நம்ம இப்போ பச்சை மிளகாவும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், அதை போட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்ம. இப்போ இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, நம்ம அந்த கார்லிக் பேஸ்ட்டை வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா பேஸ்ட்டு அதை ஊற்றுறோம் நம்ம. தக்காளி இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், தனியாலாம் போட்டு மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா போடுறோம் இப்போ. வாவ், இது இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அந்த ஸ்மெல்லு சும்மா தூக்குதுங்க. அந்த தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு பயங்கரமாக இருக்குது ஸ்மெல்லு, சூப்பராக. இப்போ இந்த டைமில் வந்து மஞ்சள்தூள் நம்ம போடுறோம் நம்ம கொஞ்சம். அப்புறம் தேவையான அளவு சால்ட் போடுறோம். நீங்கள் ராக் சால்ட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை பவுடர் சால்ட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் நிஜமாலே செம்ம ஸ்மெல்லுங்க, அமேசிங். வா, டேஸ்ட் பண்ணுற எச்ச ஊறுது, ஆனால் டேஸ்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஓகே, ஸோ இப்போ செம்ம ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பதத்துக்கு நம்ம இப்போ இந்த ப்ரான் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான் எடுத்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம். பயங்கர ஸ்மெல்லுங்க, செம்மையாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி வரப்போகுது. மலபார் ப்ரான் கிரேவி எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரானை பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா அடிச்சோம்னா அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ
தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். ஏன்னா ரொம்ப வெந்தாலும் உங்களுக்கு ப்ரான் வந்து சவுக்கு சவுக்குன்னு ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அது கரெக்டாக பதமாக நம்ம பார்த்து கொஞ்ச நேரம் வேக வச்சு நம்ம இறக்கிடணும். ஸோ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும். அது அப்போ பார்க்கலாம். கொஞ்சம் வேகட்டும், இது டைம் விடலாம். இப்போ பாருங்கள், அழகாக சும்மா பதப்பதுன்னு நல்லா ப்ரான் வெந்துருச்சு. இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்க திக்கான தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். நம்ம பாருங்கள், திக்கான தேங்காய் பால் ஊற்றி கலக்கணும். பாருங்க, இப்போ நல்லா திருப்பி கொதிச்சாச்சு. அந்த தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நம்ம அது கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. பாருங்க, நம்ம இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படி கட் பண்ணி போட்டு இறக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வாவ், இப்போ வந்து மலபார் ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சு. சூடா இலையில பரிமையாச்சு பாருங்க. ஸோ நம்ம இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். செம்ம சூடாக இருக்குங்க. ஓய்யோ, சுட சுட டேஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்காது? ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீட்டில். ஸோ இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நம்ம இந்த கிரேவி ஊற்றிக்கலாம். சாதத்துக்கும் போட்டுக்கலாம். ஸோ சூடாக டேஸ்ட் பண்ணலாமா? ரெடி? 1 2 3 ஒரு இறை எடுத்துக்கலாம். ஒரு ப்ரான் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ப்ரான். கோ. ஓ, சூப்பராக இருக்கு. மசாலா போட்டது ப்ளஸ் காரம் இல்லாமல் தேங்காய் போட்டுருங்க. ஸோ அது காரம் இல்லாமல் மலபார்னாலே உங்களுக்கு தேங்காய் தான். ஸோ அந்த தேங்காய் போட்டு ரொம்ப தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குது. அதாவது அந்த கேரளா ஃப்ளேவர் கொடுக்குது நம்மளுக்கு. ரொம்பவே அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இதை சாப்பிட்டு முடிச்சிடுறேன். உங்களுக்காக வந்து நான் ஓகே ஒரு முட்டை போட்டு ஒன்று ட்ரை பண்ணலாம். உங்களுக்காக வந்து நிறைய பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளேலிஸ்ட் அதில் மிஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு உண்டான வீடியோ நம்ம போடலாம். பைக் போயிடலாமா? அமேசிங், சூப்பராக இருக்கு. நீங்கள் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நல்லா வரும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொன்னாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அதற்கும் this is Balaji signing off from you. Bye.